அதிமுகவுல என்னதான் நடக்குது? திடீர்னு வந்து ஆதரவுங்கிறாங்க. திடீர்னு வந்து 2 என்னதான் அணிகளா பிரிய நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமேன்னு கடைசியில் சிவி சண்முகம் இஸ் த ஆட் மேன் அவுட் போல இருக்கு. இந்த எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இந்த எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தான். 4ஆம் தேதி அந்த ஜெயிச்ச சர்டிபிகேட்டை வீட்டில் கொடுத்துட்டு மெட்ராஸுக்கு காரில் வந்துட்டு இருக்கும்போது 2 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அவரை கூப்பிட்டு, பரவாயில்ல எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல வெயிட் போர்ட்ஃபோலியோ வாங்கினீங்கன்னா விட்டுறாதீங்க சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்போ ஒன்றுமே புரியலையா, என்ன சொல்கிறாங்க, நம்ம தோற்று இருக்கிறோம். மறுநாள் காலையில் எடப்பாடி வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி ஸோ இது மாதிரி நான் சிஎம் ஆக போகிறேன், நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், வெளியே இருந்து திமுக போது அதை வந்து அப்போவே அவர் எதிர்த்திருக்கார். தப்புங்க, இது சைல்டிஷ் பிஹேவியர். ஏங்க வந்ததே 47ங்க, அதில் 25 பேரை பதவி நீக்கம் பண்ணால் அந்த 25 உங்கள் கதை கந்தல், அவ்வளோதான். அது விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு 25. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? அது எப்படி ஒரு 2 நாள்லேயே 3 நாள்லேயே நீங்கள் அவங்கள நீக்க சொல்லிடுவீங்களா? இப்போ அதே ஆள் பாருங்க, நீங்கள் நீக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து ராஜினாமா பண்ணா ராஜினாமாவை ஏற்றுக்கூடாது. ஏன் நீ தான் அவங்கள பதவியிலேருந்து நீக்கணும்னு நீ லெட்டரை கொடுத்துருக்குற சபாநாயகருக்கு, அவன் வேணாம் உங்கள் சங்காத்துமே வேணான்ட்டு ரிசைன் பண்ணிட்டே போகிறான். வந்து சேர்ந்த கட்சிகள் மேல விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளவா நம்பிக்கை இல்லை. அப்போ எப்படி நம்பிக்கை இருக்கும்? அவர்கள் இல்லை எப்படி நம்பிக்கை இருக்கும்? டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு தேர்தல் வரும்போது தான் முடிவு பண்ணோன்றீங்க. இங்கே மந்திரியாகவும் இருப்பீங்க, உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அதனால் நம்ம தனியாகவே பெரும்பான்மை வர்றது தப்பு இல்லை, அதுக்கு நம்ம பண்ணுவோம்னு சொல்லி அவர் நினச்சா அதில் என்ன, வாட் இஸ் ராங்? ஒரு கட்சி ஜெயிச்சிடுச்சு, அது மேலே வன்மத்தை கக்கிறது, அதை வந்து குறை சொல்கிறது, டே 1ல இருந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜனநாயக பண்பே இல்லைங்க. ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம்னு 5ஆம் தேதி சொன்னார்ல ஸ்டாலின், அதை அவரே மீறிட்டார் 6வது நாள்ல. நீங்க ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தீங்க, இந்த வருகிற இந்த உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் ஒரு கூட்டணி வந்து விஜய் அவர்களை எதிர்த்து. ஆமா, அது எப்படி திமுக அதிமுக பாஜக, வேற வழி இல்லைங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்தாதான் வந்து ஒரு சேலஞ்சாவது பண்ண முடியும் விஜய. அதிமுகவுல என்னதான் நடக்குது? திடீர்னு வந்து ஆதரவுங்கிறாங்க. திடீர்னு வந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமேன்னு என்ன பண்ண கடைசியில் சிவி சண்முகம் இஸ் த ஆட் மேன் அவுட் போல இருக்கு. அவரு ஏதோ அவர்கிட்ட திருப்பியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவர் திரும்பவும் வந்து மனசு மாறுறாரு அப்படின்னு திடீர்னு இப்படி ஏன் திரும்ப நான் என்ன கேட்கறேன்னாங்க, இந்த எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இந்த எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தாங்க. எடப்பாடி should have consulted all senior leaders. திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால குறைந்தபட்சம் அவருடைய டாப் தளபதிகள்கிட்டயாவது அவர் பேசியிருக்கணும்ல. திமுக இருக்கிற எக்ஸ் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி இவருக்கு பேசணுமா, நல்ல போஸ்டாக வாங்கிக்கிங்க, ஆட்சி உங்களுக்கு தான் அமைய போகுதுன்னு சிவி சண்முகம் சொன்னார். கவனிச்சிங்களா நீங்கள்? அதாவது 4ஆம் தேதி அந்த ஜெயிச்ச சர்டிஃபிகேட்டை வீட்டில் கொடுத்துட்டு மெட்ராஸுக்கு காரில் வந்துட்டு இருக்கும்போது 2 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அவரை கூப்பிட்டு, பரவாயில்ல எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல வெயிட் போர்ட்ஃபோலியோ வாங்கினீங்கன்னா விட்டுறாதீங்க சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்போ ஒன்றுமே புரியலையா, என்ன சொல்கிறாங்க, நம்ம தோற்று இருக்கிறோம். மறுநாள் காலையில் எடப்பாடி வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி ஸோ இது மாதிரி நான் சிஎம் ஆக போகிறேன், நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், வெளியே இருந்து திமுக போது அதை வந்து அப்போவே அவர் எதிர்த்திருக்கார். தப்புங்க, இது சரியில்லை, தீய சக்தின்னு நம்ம தலைவர் இதை எதிர்த்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இல்லை அமித்ஷா சொல்லிட்டார், அதெல்லாம் யார் வேணா சொல்லிட்டோங்க, ஆனால் வந்து இது தப்பான நிலைப்பாடு, நம்ம கட்சி சேதாரம் ஆகும்னு சொல்லி எதிர்த்திருக்காரு. அதை அவர் எந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணார்னா, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, சத்தியம் பண்ணுறேன் நான், நீங்கள் இதை சொல்லன்னு இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, நான் அதை அப்ஜெக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஹோல் ட்ராமாவேங்க. இப்போ அடுத்ததுக்கு வரேன் நான். அடுத்தது ஒரு 25 பேர் சட்டசபையில் இவர் சொல்கிறதுக்கு மீறி அல்லது விரும்பாமல் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னதை கேட்டு 22 பேர் இது பண்ணிட்டாங்க. சரி, இப்போ கட்சி இந்த மாதிரி பிளந்து இருக்குது, பல தோல்விகள் வந்தாச்சு, தொடர் தோல்விகள். அப்போ இதை இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது. சரி வாங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு, இனி நல்லதே நடக்கட்டும்னு
எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டு, ஏன்பா இப்படி பண்ணீங்க, பேசாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம திமுக மாதிரி வாக் அவுட் பண்ணி வெளியே கூட வந்துருக்கலாமே, ஆதரிக்கவும் வேணாம் எதிர்க்கவும் வேணாம் வந்திருக்கலாமப்பா, நீங்கள் ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு பேசி ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கி அதை ஒழுங்கு பண்ணியிருக்கலாம். நானாக இருந்தால் அதை செஞ்சுருப்பேன். ஆனால் எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா உடனே லெட்டர் கொடுத்துட்டார், இந்த 25 பேரை வந்து பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சபாநாயகர்கிட்ட. சைல்டிஷ் பிஹேவியர். ஏங்க வந்ததே 47ங்க, அதில் 25 பேரை பதவி நீக்கம் பண்ணால் அந்த 25 உங்கள் கதை கந்தல், அவ்வளோதான். அது விஜய் தான் ஜெயிக்க போறாரு 25. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங். அது எப்படி ஒரு 2 நாள்லயே 3 நாள்லயே நீங்க அவங்கள நீக்க சொல்லிடுவீங்களா? இப்போ அதே ஆள் பாருங்க, நீங்க நீக்கிறதுக்கு லெட்டர் கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து ராஜினாமா பண்ணா ராஜினாமாவை ஏற்றுக்கூடாது. ஏன் நீ தான் அவங்கள பதவியிலேருந்து நீக்கணும்னு நீ லெட்டரை கொடுத்துருக்குற சபாநாயகருக்கு. அவன் வேணாம் உங்கள் சங்காத்துமே வேணான்ட்டு ரிசைன் பண்ணிட்டே போகிறான். இப்போ ரிசைன் பண்ணாமல் இருந்தான்னா அவன் பதவி தப்புமா? புரியுதா நான் சொல்றது? அப்போ விண்டிக்டிவாக இருக்கிறாருங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை, தலைமை பண்பே இல்லை. அது என்ன சொல்றாருன்னா, நான் வந்தா ராஜாவா தான் வருவேன். இப்ப இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தாவேகாவுக்கு வந்து ஆதரவா இருக்கிற மாதிரி வந்து லெட்டர் சேர்ந்துட்டாங்களா? அப்படிங்கும்போது தாவேகாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களா? பதவியிலிருந்து விலகிய அத்தனை பேரும் இல்ல, அதுதான் அவங்க வந்து இப்ப ஏடிஎம்கே வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அங்க இருந்து வர்றவங்கள விஜய் அவர்கள் சேர்க்க கூடாது, ஏன்னா வந்து அதிமுகவை விமர்சிச்சிருக்காங்க ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து சொல்றாங்க. இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு, நான் சொல்றேன், நுணுக்கமா நம்ம பார்க்கணும். அதாவது அதிமுக ஊழல் சக்தினா அதிமுக அத்தனை பேரும் கிளை செயலாளர், வட்டை செயலாளர், சாதாரண மெம்பர்ல ஊழல் சக்தி இல்லை. அதிமுகவை வழி நடத்துகிற அல்லது தலைமை குழுவில் இருக்கிறவங்க ஊழல் சக்தின்னு அர்த்தம். அதிமுக 2 கோடி மெம்பருமே ஊழல் பாதிங்களா? அப்படிலாம் நினைக்கக்கூடாதுங்க. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க அந்த சம்மந்தப்பட்ட 4 பேர் மேலே ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்து புகார் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். அப்போ கூட சரி இவங்களெல்லாம் சேர்த்துக்கூடாதுன்னு. எதுவும் இல்லாத போது அவங்க வந்து கட்சிக்கு வரேன்றாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த அலையிலையும் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க, மக்கள் ஆதரவோடு வந்திருக்காங்க. அப்போ அதனால அவங்கள சேர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் பண்றதே மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போய் தாவேகால ஜாயின் பண்ற மாதிரி. அதெல்லாம் மக்கள் தீர்ப்பு, அதான் திருப்பி மக்கள் கிட்ட போறாங்கல்ல. அவங்க உடனே வந்து மாட்டிக்கலையா, மந்திரியாவோ ஏதோ ஆவலை இல்லை, போய் மக்களை திரும்ப சந்திக்கிறாங்கல்ல. ஏன் நாங்கள் ரிசைன் பண்ணோன்னு சொல்லுவாங்க, ஏன் திருப்பி நாங்கள் தாவேகால நிற்கிறோன்னு சொல்லுவாங்கல்ல. அதை ஜனங்க ஏற்றுக்கிட்டு தேர்ந்தெடுத்தா தானே அவங்க வெற்றி பெறுவாங்க. அது ஒன்று. அடுத்தது கூட்டணி கட்சிகளுக்கு இதில் ஏன்னா எள்ளு தான் எண்ணெய் காயணும், எலிப்புழுக்கு எது காயணும். உங்கள் வேலை என்ன? அந்த ஆட்சி கவிழக்கூடாது, கவர்னர் ஆட்சின்னு வந்து அமித்ஷா கொல்லைப்புற வழியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வேற என்ன? இதுல வந்து சேர்ந்த கட்சிகள் மேல விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளவா நம்பிக்கை இல்ல. அப்போ எப்படி நம்பிக்கை இருக்கும்? இல்ல எப்படி நம்பிக்கை இருக்கும்? டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க, இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்னு தேர்தல் வரும்போது தான் முடிவு பண்ணோன்றீங்க. இங்க மந்திரியாவும் இருப்பீங்க, உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? டெய்லி காலையில எழுந்தா சிபிஐல ஒரு அறிக்கை, சிபிஎம்ல ஒரு அறிக்கை. ஸோ ஃபீல்ஸ் ஏன்னா இது ரொம்ப தலைவலியா இருக்குது. அதனால நம்ம தனியாகவே பெரும்பான்மை வர்றது தப்பு இல்லை, அதுக்கு நம்ம பண்ணுவோம்னு சொல்லி அவர் நினைச்சா அதில் என்ன, வாட் இஸ் ராங்? இவங்க ஏன் இப்போ கொதறாங்கன்னா இவங்களுக்குடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடும். இந்த 2 பேர் 3 பேர் ஒருத்தர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ண முடியாது விஜய் உடனே கூட்டணியெல்லாம் கலைக்க போகிறதில்ல, அது வேற விஷயம். டிபெண்டன்ஸ் ஆன் ஸ்மால் பார்ட்டிஸு, அது வந்து அவருக்கு டே டு டே அப்பேர்ல ப்ராப்ளமா இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குறித்தும் வந்து விமர்சனம் என்ன வருதுன்னா, கட்சியில வந்து முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் எடுக்கிறாங்க, விஜய் அவர்கள் அதனால வந்து அவங்க மேல அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல். சரி, இப்போ உங்களுக்கு என்ன அது ப்ராப்ளம்? அது அவங்க வீட்டு உள்ள பிரச்சனை, அது இருக்குதோ இல்லையோ அது அவங்க பார்த்துக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் தப்புங்க. அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சிடுச்சு, அது மேலே வன்மத்தை கக்கிறது, அதை வந்து குறை சொல்கிறது, டே 1ல இருந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜனநாயக பண்பே இல்லைங்க.
ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம்னு 5ஆம் தேதி சொன்னார்ல ஸ்டாலின். ஆமா. அதை அவரே மீறிட்டார் 6வது நாள்ல இருந்து. அதனால ஒருத்தர் வந்திருக்காங்க, இட் இஸ் எ டூ லிட்டில் பீரியட். 2 வீக்ஸ்ன்றது 14 நாள் தான் இன்னைக்கு ஆயிருக்குங்க. 13ஆம் தேதி தான் அவர் வந்து இது கேட்டார், அதாவது நம்பிக்கை வாக்கு வெற்றி பெற்றார். அன்னைக்கு தான் அவருக்கு ஆக்சுவலாக மாரலி லீகலி he got the power of the chief minister. 10ஆம் தேதி கவர்னர் வந்து கண்டிஷனாக இந்தப்பா போயிட்டு அதை ப்ரூவ் பண்ணாதான் உடுக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்துங்க ஒரு 14 நாளில் ஒரு ஆட்சியை இவ்வளோ கிரிட்டிசிசத்தெல்லாம் பண்ணுறது மக்கள் ரசிக்கலைங்க. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பட் மக்கள் வந்து அவங்க நடுநிலையாக தான் பார்ப்பாங்க எல்லாத்தையும். பாலியல் வன்கொடுமை பிரச்சனை வந்து இந்த 15 நாட்கள்ல 25 கொலைகள் நடந்திருக்கு, 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் சம்பவம் மட்டும் ஒரு 19 நடந்திருக்கு. அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்றேன், ஊடகம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. சபரீசனுடைய பெண் நிறுவனத்தின் பிடியிலிருந்து எல்லா ஊடகமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாலன்னா எல்லாம் நடக்கும், ரிப்போர்ட் ஆகாது. அரசாங்கத்துக்கு எம்பராஸ்மெண்ட் வர்ற பல செய்திகள் அப்படியே சமாதி ஆகிடும். இப்போ அப்படி இல்லை, ஊடகங்கள் ஃப்ரீயாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்றும் இன்றும் நாளைக்கும் 8 கோடி மக்கள் வாழற ஒரு தமிழ்நாட்டில் அபின் கஞ்சா ஹைஸ்கூல் வரைக்கும் பரவி இருக்கிற ஒரு மாநிலத்தில் 4200 டாஸ்மாக் கடைகள், பல ஆயிரம் பார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் கிரைம்ஸ் ஆல்வேஸ் வில் இன்க்ரீஸ். அதை எப்படி அவங்க தடுக்க போகிறாங்க, குறைக்க போகிறாங்கன்றது தான் அவங்க முன்னால் இருக்கிற சவால். ஆனால் 10 நாளில் ஆச்சுன்னா இதெல்லாம் சும்மாங்க. 10 நாளில் இல்லை, எப்போவுமே நடந்துட்டு இருக்குது தான். அது உங்களுக்கு கண்ணுக்கு வரல, செய்தியாக அது வெளியே வரல, அது அமுக்கப்பட்டது. இப்போ யாரும் அமுக்கலை. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் பப்ளிஷிங், அவ்வளவுதான். அது அப்படிதான் நான் பார்க்கறேன். தட் சிம்பிள். அப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்து அப்ப எல்லாத்துக்கும் அப்ப இந்த 15 நாட்களுக்குள்ள அப்ப எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எதனால தாவேக்காக்கு டைமே கொடுக்க மாட்டோம்? ஆத்திரம் தான், வன்மம் தான். நாங்க தான் 2.0 36 29 எல்லாம் நாங்க தான் அருள சேகர் பாபு. சட்டசபைக்குள்ளே நுழைய முடியல கழக தலைவரால. முதலமைச்சர் ஆகிறது ஆகாது வேற விஷயம், எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார முடியாத பண்ணிட்டாங்களே. அப்போ அந்த அதிர்ச்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த அதிர்ச்சிக்கு காரணமான ஆள் யாரு? தாவாக்கா, விஜய். இப்போ வன்மத்தை கக்குறாங்க, நடிகர் கட்சின்றாங்க. எம்ஜிஆர் இப்படி தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆட்சி அமைத்து கோட்டையில் ஒரு முதலமைச்சர் அமர்ந்த பிறகும் முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், நடிகர்ன்றது ஒரு ப்ரொஃபஷன் தானே? அதே நடிகர் உங்கள் திமுகவின் பொருளாளராக இருந்தபோது பிரச்சனை இல்லை, திமுக சார்பாக எம்எல்ஏவாக இருந்தப்போ பிரச்சனை இல்லை, சிறு சேமிப்பு திட்ட துணைத் தலைவராக இருந்தப்போ பிரச்சனை இல்லை. அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து உங்களை எதிர்த்த உடனே நடிகர் ஆகிட்டாரு, மலையாளி ஆகிட்டாரு. திமுக வந்துங்க ஒரு நேஸ்டி பார்ட்டிங்க. நான் ஏன் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறேன்னா, அது ஒரு ஜனநாயக பண்பே இல்லாத கட்சி. இன்ஜினியர் மாதிரி ஒரு நடிகருங்க. இன்னைக்கு சினி தியேட்டர்ஸ்லாம் போய் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுங்களா? ரெட் ஜெயண்டினுடைய இந்த மீடியாலாம் சபரீசன் பெண் நிறுவனத்தின் பிடியிலிருந்து விலகிட்டாங்க. சினிமா விநியோகஸ்தர்கள், தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ரெட் ஜெயண்ட் பிடியிலேருந்து விலகி சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அதனால வந்துங்க அவங்க பொறுமையாக இருக்கணும். தவறுகள் என்னன்னு அவங்க ஆத்ம பரிசோதனை பண்ணணும். அவங்க மக்களை திட்டிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து சினிமா நடிகர் கவர்ச்சியில் போட்டாங்க, அது ஒரு புது பொம்மையை பார்த்து ஆசைப்பட்டுச்சு, 2 நாள் வச்சுட்டு தூக்கி போட்டு திருப்பி அம்மா கிட்ட வந்துடும். என்ன கதை? மக்கள்லாம் மடையர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக்ல இல்லைனாலும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். இன்ஸ்டாகிராம் மூலமா இதை விட மட்டமா ஒரு மக்கள் தீர்ப்பை இதை விட மட்டமா பண்ண யாராவது சொல்ல முடியுமா? இன்ஸ்டாகிராம் மூலமாகத்தான் இந்த ஆட்சி வந்திருக்குது, ஜெயிச்சிருக்கு. அது ஒரு காரணமா இருக்கலாம். செவரல் ரீசன்ஸ்ல ஒன் ஆஃப் த ரீசன் அது இருக்கலாம். சமூக ஊடகம் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கு, ஐ டோன்ட் டினை இட். ஆனால் அதனால தான் இந்த ஆட்சி வந்ததுன்னா இப்போ உங்கள் பக்கம் எந்த தப்பும் இல்லையா? மக்கள்லாம் எவ்வளோ பேருங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க? 8 கோடி பேரில் எவ்வளோ பேர்கிட்ட டேட்டா இருக்குது, ஃபோன் இருக்குது? கொஞ்சம் சொல்லுங்களா? எல்லாம் பழைய பட்டன் டெலிஃபோனை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சும்மா அதாவது இந்த வெற்றியை வந்து சிறுமைப்படுத்துகிறாங்க.
ஒரு அலை அடிச்சு இருக்கு. 15 மந்திரிங்க தோத்துருக்காங்க. கழகத்தின் தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் தோத்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனையை மக்கள் நம்ம கொடுத்தாங்கன்னு ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணமே தவிர, ஜெயிச்சவனை கேவலப்படுத்துறது, ஜெயிக்க வச்ச மக்களை அசிங்கப்படுத்துறதுன்றது அவங்க ஒன்றும் லெசன் லேர்ன் பண்ணலன்னு தானே அர்த்தம். லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா 17 லட்சம் இல்ல வாக்குகள் லேர்ன் தான் பண்ணியிருந்தாங்க. வித்தியாசம் ரைட்டுங்க. அப்படின்னு சொல்லி சரி, கேக்குது. போன வாட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 1.5 லட்சம் தானே வித்தியாசம். ம். அந்த 1.5 லட்சம் வித்தியாசம் உங்களை ஆட்சியில் அமர்ந்துச்சு. இப்போ 17 லட்சமா இருக்குது இல்லை வித்தியாசம். ம். இது எப்படி நீங்க கணக்கை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க? 1.5 லட்சம் தான் அப்படின்னீங்களா போன வாட்டி? வெற்றி நமது 133ல நாம வெற்றின்னு கொக்கரிச்சிங்கல்ல. நமக்கும் அதிமுகவுக்கும் 1.5 லட்சம் தான், அதில் 50,000 மாறிச்சுன்னா கூட நமக்கு ஆட்சி போயிருக்கோம்னு பேசுனீங்களா? இல்லை, இதெல்லாம் அதாவது சகிப்புத்தன்மை இல்லைங்க. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி ரெண்டும் சகஜங்க. வெற்றி பெற்றுட்டே இருக்க முடியாது, தோல்வி அடைஞ்சிட்டே இருக்க முடியாது. எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அந்த மனப்பக்குவமே இல்லையா? திமுக விசிக இடையில மோதல் அப்படிங்கிறது அது அதாவது சொல்லாமே போயிட்டாங்க. இது இங்க இருந்த வரைக்கும் பலனை அனுபவிச்சுட்டு இப்போ அமைச்சர் போஸ்டிங்காக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விசிகே மேலேயும் சரி காங்கிரஸ் மேலேயும் சரி தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக. அதை பார்க்க முடியுது. இந்த மோதல் அதான் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்களா? விமர்சனம் செய்யறது வேற. ஒரு 20 வருஷம் தொடர்ந்து மத்திய ஆட்சியில் இருந்தாங்க. எப்படிங்க ஒரு மாநில கட்சி எல்லா ஆட்சியிலையும் இருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்காங்க, அப்புறம் ஜனதால பாரதிய ஜனதால இருக்காங்க, 3வது அணியில இருக்காங்க, தேசிய முன்னணி விபி சிங்ல இருக்காங்க. எவ்வளவு கொள்கை தங்கங்கள் பாத்தீங்களா இவங்க? நீங்க ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தீங்க. இந்த வருகிற இந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் ஒரு கூட்டணி விஜய் அவர்களை எதிர்த்து. ஆமா, அது எப்படி பாசிபிள்? திமுக, அதிமுக, பாஜக வேற வழி இல்லைங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்தாதான் ஒரு சேலஞ்சாவது பண்ண முடியும் விஜய. அப்ப எல்லாருமே தனித்து பலத்தை இழந்திருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே மிகப்பெரிய அடியை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆளுங்கட்சி தண்டிச்சிருக்காங்க, எதிர்கட்சியும் தண்டிச்சிருக்காங்க, எல்லாருமே தண்டிச்சிருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப கூட அந்த பிளஸ் பிஜேபியா அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளஸ் பிஜேபியை ஏத்துக்குவாங்களா? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? 4ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிசல்ட் எல்லாம் வந்த உடனே இல்ல எல்லாருமே சொல்லிட்டாங்களே. சண்முகம் சொல்லிட்டாரு, வீரபாண்டியன் சொல்லிட்டாரு, பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்லிட்டாரு, அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் எம்பி சொல்லிட்டாரு, எம்ஏ பேபி சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி சொல்லிட்டாரு. அப்போ பாசிபிள் தான். பாசிபிள் இல்லைங்க, நடந்ததுங்க. அபார்ட் ஆச்சு, அது நடத்த முடியல. ஏன்னா சிம்பிள் ஃபேக்ட், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா 118 இல்லை. தே நீட் த சப்போர்ட் ஆஃப் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். அதனால தான் அது ஃபெயிலியர் ஆச்சு. சிபிஐ சிபிஎம் இல்லைன்னா இந்த அராஜகம், இந்த அநியாயம் அரங்கேறி இருக்கும். ஓகே, அதை ஃபார்முலா போட்டது அமித்ஷா தானே. அப்போ இப்படி அமித்ஷா தான் 2 பேரையும் ஒன்றா இணைச்சாரு. அப்போ ஏன் அது அலையன்ஸ் வரக்கூடாது? வெளிப்படையாகவே வரும் இல்லையா? ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் நான் போட்டேன், வேற ஒன்றும். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.